விடுவினையும் சாரா தீமாற்றமும் சந்தேர் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் ஆயன் உரை கிடக்கும் உள்ளதனக்கு அப்படின்னு ஒரே ஒரு பாசுரத்தை இந்த 9வது திவ்யதேசமான சோழ நாட்டில் ஆதிமூல க்ஷேத்திரம் கண்ணனாக இந்த இடத்துல பெருமாளை பார்த்து ஆவிர் பறித்து திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடின ஸ்தலம் கபிஸ்தலம். இந்த இடத்துல 3 மகரிஷிகள் ரொம்ப விசேஷமானது. பராசர மகரிஷி, அகஸ்திய மகரிஷி, கபிஸ்த மகரிஷி 3 பேரும் விசேஷமாக இங்கே எழுந்தள்ளியிருக்கா. இங்கே பாண்டிய மன்னனான இந்திரோத்யுமனன் அகஸ்தியருடைய சாபத்தினால இங்கே கஜேந்திரனாக அவதரித்தான். அதே மாதிரி கஷ்யப மகரிஷியனுடைய சாத்திரத்தினால கந்தர்வ மன்னன் ஊஹு என்பவன் முதலையானான். அவள் 2 பேரும் 1000 வருஷம் தபஸ் இருந்து இந்த க்ஷேத்திரத்தில் மோட்சம் அடைஞ்சதாக ஆதிமூலமேன்னு பெருமாள் அழித்து அவளுக்கு மோட்சம் அடைஞ்ச இடம் இது. இப்போ ஏற்பட்ட விசேஷமான ஸ்தலம். இந்த விசேஷமான ஸ்தலத்தில் 300 வருஷத்துக்கு மேலே இங்கே ராமாவதாரத்துக்கு வாயுபுத்திரன் அனுமர் இங்கே காவிரி கரையில் திரேதாயுகத்தில் இங்கே தபஸ் பண்ணியிருக்கார். அதனால் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் அப்படின்னு இங்கே திருமங்கை மன்னன் பாடியிருக்கார். இந்த ஆத்தங்கரையில் கிருஷ்ணனாக அவரை நினச்சி பெருமாளை நினச்சி பாடின விசேஷமான ஸ்தலம். ஸ்வந்தம் திகுஜம் சேஷசாயினः அசகே தட்சிணவஸ்தம் வாமகஸ்தம் பிரச்சாரி பூர்வாசாபிமுகம் தேவம் கிஜேந்திர வரதம் பிரபம் பக்தாஞ்சலிம் பிடாபியாம் ஸ்ரீபூவிபியாம் சுசேவிதம் ஆதிமூர்த்திம் செம்பகேசம் கபிவாசு கிஜஸ்தலே தியானசோ. இந்திரஜிம்னங்கிற பாண்டிய மகாராஜா தன்னுடைய எட்ட தேவதையா மகாவிஷ்ணு ஆராதி அகத்திய மகரிஷிங்க போல மதிக்காத்தினாலே மதம் கொண்ட யானையா பிறக்கப்படுவது சாபம். குஹுங்கிற கந்தர்வன் தேவலோகத்திலேருந்து வந்து பூலோகத்தில் ஜலக்கிரீடை பண்ணும்போது காசிவ முனிவர் அனுஷ்டானம் பண்ணாங்க. காலை பிடிச்சி இருக்கிறதுனால முதலையாக போகிறது சாபம். இந்த சாப விமோசனம் இந்த ஜீவசேர் நடந்தாகும். யான் ஆதிமூலமே கூட்டதனால் பெருமாள் ஆதிமூலம்னு ஒரு திருநாமம். விஜயேந்திரனுக்கு அபயவரம் விஜயேந்திரன். இவர் தாவரேவத்து கண்ணன், ஆழ்வாருக்கு பெருமாள் கண்ணனாக தேவதாயிருக்க ஆற்றங்கரைக்கு முன்னாழ்வார் உண்டாங்க. வியாக்கியான ரீதியாக இந்த திவிதேசம் மங்கள நாமபலம் சித்தித்த திவிதேசம். வியாக்கியானம் பாரதத்திலே தன்னை மணந்த கணவன்மார்கள் 5 பேர் சபையில் இருந்தும் பாட்டனார் பீஷ்மர், ஆச்சாரியன் துரோணாச்சார், 56 தேசத்து ராஜாக்கள் இருந்த போதிலும் துச்சாதனம் வந்து திரௌபதியினுடைய படவை தரப்பு பிடிக்கிறவரையும் யாராலும் எந்த விதமான உபகாரம் பண்ணவே முடியல. நம்ம வரிசையாக எல்லாத்தையும் கையேறினான். உபகாரம் பண்ணால் 2 பேர் பண்ணியிருக்கலாம். பாட்டனாருங்களும் பீஷ்மர் சொல்லியிருக்கலாம், ஆச்சாரியங்களும் துரோணார் அவள் 20 பேருமே சிவிசாக்கலை. அவள் திரௌபதி அனாவது ரட்சகான் கையை தூக்கினான். அந்த ஆபத்து காலத்தில் திரௌபதிக்கு பிடைவு சொரிந்தது நாமவலமே. அவன் தூரத்தனானாலும் நாமவலங்கிட்டே இருந்து உதவும். அவன் பொல்ல இனங்களுக்கானாலும் பரமகருணாமூர்த்தியாக தன்னடச்சுவையிலிருந்து ஆத்துதரட்சணமாக வந்துள்ளான் என்பதை கூறுகின்றவாறு கட்டி பொண்ணுக்கும் பனி பொண்ணுக்கும் வித்தியாசம் கூறுகின்றவாறு அப்படிங்கிறான். பவுன் கட்டியாக இருந்தால் பிரயோஜனம். சங்கிலியாக மோதிரமாக இருந்தால் கழுத்தில் கையில் போட்டு பார்க்கலாம். மரம் செடி கொடிகளுக்கு ஓரறிவு, நத்தைக்கு சங்குக்கு ஈரறிவு, எறும்புக்கும் கரையானுக்கும் 3 அறிவு, நண்டுக்கும் வண்டுக்கும் 4, மனிதர்கள் சிலருக்கும் விலங்குகளுக்கும் 5 அறிவு. எல்லாருக்குமே 6 அறிவு கிடையாது. பெரியளவுக்கு மனுஷங்களாகும் 5 அறிவு உள்ள மிருகந்தானே யானைன்னு பகவான் அதிகம் ஒதுக்கலை. முதலிங்க ஒரு பெரிய விஷம் சொல்லு. அதை 2ஐயும் ரட்சிக்கிறார் இந்த திவ்யக்ஷேத்திரம். இந்த 108 வைணவ திவ்யக்ஷேத்திரங்களில் மற்ற திவ்யதேசங்களில் கோயில் கட்டின மகாராஜாவுக்கு சேவை, தபஸ் பண்ண மகரிஷிகள், யஜ்யம் பண்ணினவா, ஆழ்வார்களுக்கு சேவதாக்கிறார். இந்த ஒரு திவ்யக்ஷேத்திரம் மாத்திரம்தான் 5 அறிவு உள்ள முனியத்தையும் கூடிய ஒரு விஷஜந்தியும் ரட்சிச்சிடணும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? அவன் ஒரு நோவசாது சர்வம் விஷ்ணுமய ஜெகதுங்கிறதுக்கு பிரமாணமானது என்ன? கடையில் போய் ஒரு டசன் பழம் வாங்கிட்டு வருவோம். அதுக்கு சோதிச்சுட்டு பெருமாளுக்கு 2 பண்ணுவோம், குழந்தைகிட்ட 2 கொடுப்போம். இருந்தால் நாளைக்கு குழந்தை கொடுக்கலான்னு வச்சுருக்கோம். 3ஆக வச்சுன்னா மாட்டுக்கிட்ட போடுவோம். 5 ரூபா உள்ளது தானே. 50 ரூபா கொடுத்து 1 கிலோ மல்கோவா வாங்கிட்டு வரலாம். சோதிச்சுட்டு கட் பண்ணால் உள்ளுக்குள்ளே ஒரு வண்டு. அது எப்படி ஸ்நானபானம் அனுஷ்டானம் பண்ணிது, எந்த இடத்துல எந்த ஹோட்டலில் என்ன வாங்கி எப்படி சாப்பிட்டு யாருக்கு தெரியும்? அவன் எட்டிக்கிறான். பிரமாணமான ஒரு திவ்யக்ஷேத்திரம்.
பராசர கவிக்ஷேத்திரே கஜேந்திர வரதோ பவா எம்பவல்லி சமேதாயா அதிமூலாய பொங்கல். திருஆதனூர் பெருமாள் திவ்யதேசம் 9வது திவ்யதேசம். திருமங்கை மன்னன் ஒரு பாசுரம் பாடியிருக்கான். இந்த இடத்துல பெருமாள் போன திவ்யதேசத்தில் சேவிச்சா போலே, கபிஸ்தலத்தில் சேவிச்சா போலே கிடந்து இருக்கிற ஒரு நிலையில் பார்க்குறோம். பெருமாள் ரங்கநாதர் போல கிடந்த நிலையில் பெருமாளை சேவிக்கிறான். பெருமாள் இந்த இடத்துல பிருகுமுனிவர் அவருடைய சாபத்தினால இந்திரனுக்கு ஏற்பட்ட சாபத்தை விமோசனம் செய்தாக விசேஷம். காமதேனு இந்திரன் பின்னால் ஆதிசேஷனுக்கு எங்கேயுமே இல்லாத ஒரு விசேஷம் இந்த இடத்துல பார்க்கலாம். ஆதிசேஷாவதாரத்தில் பெருமாள் இங்கே சாட்சி இருக்கும்போது சமாஷண அம்சமாக அவருக்குமே இங்கே சமாஷணத்தில் பஞ்சசம்ஸ்காரமான ஒரு உருவத்தில் இங்கே சேவிக்கலாம். சங்கு சக்கரத்தோட இங்கே ஆதிசேஷன் எழுந்திருந்திருக்கார். இதில் பெருமாள் திருப்பள்ளி கொண்டு நமக்கெல்லாம் சேவை சாதிக்கிறார். விசேஷமான இந்த திருத்தலத்தில் இன்றைக்கி சத்சங்கத்து சார்பில் நாம் இங்கே சேவிக்க வந்திருக்கோம். இந்த பெருமாள் தாயார் பேர் ரங்கநாயகி தாயார். இந்த தாயார் இந்த ஆண்டு அளக்கும் பெருமாள். இங்கே ஒரு வணிகன் திருமங்கை மன்னனையே இந்த கதையாக சொல்வான். திருமங்கை மன்னனே இங்கே பெருமாளுக்கு கைங்கரியம் செல்ல வரும்போது தன்னை எல்லாரும் போனதுனால வணிக ஸ்வரூபத்தில் அவர்கிட்ட இருந்தாலும் களவு போனதுனாலும் அந்த களவு போன அத்தனை பொருள்களுக்கும் நான் மீட்டு தருவதாக பெருமாளை தானே வந்து வாக்கு கொடுக்குறார். அவர்கிட்ட இருக்கிற கூட செஞ்சவா எல்லாருமே தொழிலாளிகள்லாம் அந்த பைசாவை எடுத்துன்னு போகிறான். எல்லாருக்கும் இந்த தன்னுடைய கடமையை தெரிவிக்கிறதுக்காக பெருமாள் ஆண்டு அளக்கிறதுக்காக காவேரி கரைக்கு போகிறார். அங்கே இருக்கிற பையை இதை கையில் எடுத்துட்டு அளக்கிறார். அளக்கும் பொழுது யாருக்கெல்லாம் ஒரு மணல் கொடுக்கும் பொழுது அது ரத்தனமாக மாறிடுது, ரொம்ப விலையுள்ள மதிப்புள்ள ரத்தனங்களாக மாறிடுது. சில பேருக்கு மண்ணாகவே இருக்கிறது. இப்படி ஆண்டு அளக்கும்போது பின்னாடி இந்த மன்னன் தான் இந்த வணிகனாக இருக்கின்றவன் தான் நமக்கு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க போகிறான். இப்போ பெருமாள் காட்சி தரார். திருமங்கை மன்னனுக்கும் காட்சி தரார், அந்த மன்னனுக்கும் காட்சி தரார். அந்த வணிகன் வேறு யாருமே இல்லை அப்படின்ற போது அந்த பெருமாள் மூவருக்கும் காட்சி கொடுக்கும்போது நீங்கள் பண்ண தப்புனால உங்களுக்கு இந்த பெருமாளுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியத்தினுடைய அத்தனை தனங்களையும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் அதனால் உங்களுக்கு மனு தான் கிடச்சிது. யாரெல்லாம் உண்மையாக கைங்கரியம் பண்ணாலும் அவளுக்கு ரத்னம் கிடச்சிதுன்னு அதுக்கப்புறம் இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறார். ஸோ இந்த வணிகனுடைய இதனால் இந்த கோவில் கட்டப்பட்டது. இது ஒரு விசேஷம் என்னென்னா எல்லோரும் கதையை பார்த்துட்டுருக்கோம். அந்த காலத்தில் சினிமா கதைகள்லேருந்து எல்லாத்தையுமே புதுசாக வந்துட்டுருக்கு. பழங்காலத்தில் ஆதித்ய சோழன் இருக்கானே, அந்த ஆதித்ய சோழனால் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோவில். அதுதான் ஒரு விசேஷம். எல்லாரும் ஆதித்ய அதிகார சோழன் ஆதித்ய சோழன் சொல்லிட்டு இருப்போம். சோழீஸ்வரத்தில் சோழனுடைய ஆட்சியில் சோழன் ஆதித்ய சோழன் நம்பெருமானுக்காக இந்த திவ்யதேசத்தில் பெருமாளை ஏழை பண்ணி அங்கே கட்டியிருக்கான். அவனுக்கு பிரத்யட்சமாக பெருமாள் காட்சி கொடுத்துருக்கான். சத்சங்கத்து சார்பில் திருப்புள்ளபோதங்குடி. புல் என்றால் பக்ஷி, கருடனுக்கு பேர் புல்லுன்னு. புல்லும் சிலம்பென காண்னு ஆண்டாள் பாடினது போல் இந்த பூதம் அப்படின்றால் பெருமாள் நித்தியமாக நமக்கு கடந்த காலத்திலேருந்தே இருக்கிறது போல் திரேதாயுக காலத்திலேருந்து இருக்கிற இடம். இந்த புல் பூதம் குடி இந்த இடத்துல பெருமாள் தங்கியிருக்க இடம். திரேதாயுகத்தில் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் இந்த இடத்துல ஜட்டாயுவை பார்த்து ஈமக்கிரியைகள் கடைசியாக பண்ண நினச்சி இந்த இடத்துல ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்த இடம். ஜட்டாயு ராவணனால் ஹிம்சிக்கப்பட்டு அந்த குற்றுயிரும் குயிலுமாக சீதையை எடுத்துட்டு போகிறத ராமருக்கு உணர்த்தின இடம் கடைசியாக. அப்படி ஈமக்கடன் செய்யும் பொழுது பெருமாள்
நினச்சிக்கிறார். கூட தர்மபத்னி இருக்கணும், இருந்தால் அவள் மூலமாகத்தானே இந்த ஈமக்கிரியை செய்ய முடியும்னு நினைக்கிறார். நினச்ச நேரத்தில் தாயாரானவள் பொற்றாமரையாள் அப்படின்னு எங்கள் பூதேவி சாட்சாத் பிரத்யட்ச ரூபமாக மானசீக ரூபமாக எழுந்தருளிருந்து சக்கரவர்த்தி திருமகனுக்கு அவர் நினைச்ச காரியத்தை நடத்தி தரா. பெருமாள் அந்த ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்த பிறகு இங்கேயே தங்கியிருந்து கடந்த திருக்கோலத்தில் இங்கே சேவை சாதிக்கிறார். இங்கேயே தங்கியிருந்தார். திருமங்கை மன்னன் தன்னுடைய 5ஆம் பத்தில் முதல் திருமொழியில் முழு 10 பாசுரங்கள் அறிவதற்குடையான் என்று எனக்கே ஒன்றும் தெரியல, இங்கேருந்து கிளம்பும் போது ஏதோ ஒரு பெருமாள் இருக்கார் இந்த ஊரில் அப்படின்னு கிளம்பி போயிட்டாராம். பிரத்யட்சமாக ஒரு பெரிய ஒளி திறந்து நான் இங்கு வீற்றிருக்கிறேன் அப்படின்னு பெருமாள் காட்சி கொடுத்ததுனால, ஐயோ இவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் தெரிஞ்சும் இந்த விஷயத்தை தெரியாத போயிடுத்தே ஜட்டாயு மோட்ச விஷயத்தை அப்படின்னு வருத்தப்பட்டு 10 பாசுரங்கள் இந்த பெருமாள் மேலே பாடியிருக்கா. இந்த தாயார் கூட சேர்ந்து ராமனோட இருக்கிற இடம் வலவில் ராமன். இந்த இடத்த வில்லு வந்து பெருமாள் வலக்கை புஜங்காசனத்தில் படுத்துன்னு இருக்கார். இந்த இடத்துல பெருமாள் படுத்துன்னு இருக்கார் புஜங்க சயனத்தில். இந்த இடத்துல வில்லானது தன்னுடைய வலப்பக்கத்தில் வைத்துக்கொண்டு இந்த இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறார். இப்படி கிடந்த இந்த திருக்குளத்தில் இருக்கிறா போல் சேவை சாதிக்கிறதுனால இது ஒரு விசேஷமான திவ்யதேசம், 10வது திவ்யதேசம். பெருமாளுக்கு இந்த எல்லாருமே இங்கே இருக்கிறவா எல்லாருமே இந்த ஸ்தலத்தை வந்து சேவிக்கிறதும் புதனுக்கு பரிகாரமாகவும் நிருசிம்மருக்கு ரொம்ப விசேஷமான ஸ்தலமாக உத்தியோக பிராப்திக்காகவும் இந்த இடத்துல வந்து சேவிக்கிறதாக ஐதீகம். நமது ஆச்சாரிய புருஷரில் அகோபல மடத்தினுடைய கீழே இருக்கிற சன்னதி 17வது பட்டம் ஐசிங்கர்லேருந்து மற்ற எல்லாரும் தொடர்ந்து இந்த இடத்துக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. பாஞ்சராத்திராகம கோவில் ரொம்ப விசேஷமான கோவில். இன்றைக்கி சத்சங்க சார்பில் வலவில் ராமன நாம தாயாரோடு சேர்ந்து சேவிக்கிறோம். இல்லைன்னா சீதையா பிராட்டி கூட இல்லை, ஆனால் மானசீகமாக இங்கே வந்து எழுந்ததுனால தாயாரோடு சேர்ந்து சேவிக்கிறக்கூடிய அகோபாக்கியம் நமக்கு இருக்குது. தாயார் பெயர் ஹேமாபியவல்லி என்று அங்கே நாம் பார்த்தோம். ஒத்தாமரையாள்.